ஒரு விவாகரத்து நடந்தா அதை ஒரு முற்றுப்புள்ளியை நினச்சி நிறைய பேர் அங்கேயே நின்றுவாங்க. அந்த முற்றுப்புள்ளிக்கு அப்புறம் அடுத்த வாக்கியம் ஆரம்பிக்கும். நிறைய பேர் அதை கவனிக்க தவறிடுறாங்க. ஆனால் நீங்கள் தோல்விகளை கண்டு தோண்டு போகாமல் உங்கள் குழந்தையோட இன்னொரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்கள் தன்னம்பிக்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். லீலா, கிருஷ்ணா, அக்கா, உங்க அக்காவை கொஞ்ச நேரத்தில் இவ்வளோ சீப்பாக நினச்சிட்டேல்ல? உங்க மாமாவை நான் டிவோர்ஸ் பண்ணப்போ நீ என் மேலே கோவப்பட்ட, என்னை திட்டின, நெருப்பள்ளி கொட்டின. அதில் ஒரு நியாயம் இருந்துச்சு. ஆனா அதுக்குள்ள நான் இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டேன்னு நினைச்சிட்டேல்ல? சாரிக்கா, நீ திடீர்னு கல்யாணம் அது இதுன்னு சொன்னதும் நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். நான் உன்னை தப்பா நினைக்கிறதும் நீ என்ன சரிப்படுத்துறதும் இன்னைக்கு நேத்தா நடக்குது. இந்த ஜென்மம் பூரா நடக்கும்க்கா. வாஸ்தவம் தான். எப்படியோ ராஜலட்சுமி நல்லபடியாக திரும்ப நம்மகிட்டே வந்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஷாம், வில்லத்தனம் பண்ற உங்களுக்கே இவ்வளவு கெட்டிக்காரத்தனம் இருந்தா என் வாழ்க்கையில நான் இத்தனை பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கேன். அதுல எனக்கு கொஞ்சம் கூட இருக்காதானே? நீங்க தோத்ததுக்கும் நான் ஜெயிச்சதுக்கும் என்ன காரணம் தெரியுமா? ஏன்னா என்கிட்ட நீதி, நேர்மை, நியாயம், உண்மை இது எல்லாமே இருந்தது. ஆனா இதுல எதுவுமே உங்ககிட்ட இல்ல. அதான் நீங்க தோத்துட்டீங்க. நீங்க புத்திசாலி தான் ஷாம். ஆனா என்ன மிரட்டுறதுக்காக ஏன் குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டீங்க பாருங்க. என் வாழ்க்கையில எனக்குன்னு மிஞ்சி இருக்கிறது என் குழந்தை மட்டும் தானே ஷாம். அதான் அந்த கடவுளுக்கே பொறுக்கல. இந்த நாடகம் எல்லாம் போதும்னு அவரே முடிச்சு வச்சுட்டாரு. ஒரு மரத்துல இருந்து 1 கோடி தீக்குச்சியை உருவாக்கலாம் ஷாம். ஆனா ஒரு தீக்குச்சியை வச்சு காட்டுல இருக்கிற எல்லா மரத்தையுமே அழிச்சிடலாம். அதான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம். என்னடா, என்ன இங்க தனியா நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்க? கிளம்புடா. இனிமேலும் இங்க இருந்தா நமக்கு தாண்டா அசிங்கம். அம்மா, எங்களை மன்னிச்சிடுமா. என் பிள்ளைக்கு நீ சரியான பாடம் கத்து கொடுத்துட்ட. வாடா, வா. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. உங்க பரம்பரை சொத்தை மீட்கிறதுக்கு தானே இவ்வளவு போராட்டம் நடத்துனீங்க. கடைசியில வாங்காமலே போறீங்க. என்ன பாக்குறீங்க? இந்த வீடு, கம்பெனி, சொத்து, ஃபேக்டரி எல்லாமே உங்களுக்கு தான். இந்த டாக்குமெண்ட்ஸ்ல எல்லாத்தையும் நான் மாத்த சொல்லிட்டேன். இந்தாங்கம்மா, உங்க பரம்பரை சொத்து உங்களுக்கு தான். நாங்க யாரும் நடுவுல வரமாட்டோம். நீங்களே அனுபவிங்க. இளவரசி, என்ன இளவரசி பண்றீங்க? அக்கா, என்ன சொல்ற? ப்ளீஸ், என்ன? ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன யாரும் தடுக்காதீங்க. எனக்கு தகுதி இல்லாத விஷயத்த, எனக்கு சொந்தம் இல்லாத விஷயத்த நான் அடாவடியா புடுங்கிக்க நான் மகா இல்ல. என் பேர் இளவரசி. என் வாழ்க்கையில தன்னம்பிக்கையோட, எனக்கு வர பிரச்சனைகளை தைரியமா நம்பிக்கையோட நான் எதிர்கொள்வேன். ஒரு குட்டை தேங்கி இருக்கிற மாதிரி நான் ஒரே இடத்துல தேங்கி இருக்க விரும்பல. நதி மாதிரி நான் கடந்து போக விரும்புறேன். தயவு செஞ்சு என்னை யாரும் தடுக்காதீங்க. நியாயம் இல்லாத விஷயத்துக்கு நான் என்னைக்கும் ஆசைப்பட மாட்டேன். என்னை பத்தி தெரிஞ்சும் ஷாம் இவ்வளவு தூரம் என்ன கஷ்டப்படுத்திட்டாரு. ராட்சகசா, நீங்க சொல்லுங்க, நான் எடுத்த முடிவு சரியா தப்பான்னு இங்க இருக்கிற எல்லாரையும் விட உங்களால மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த சொத்தை நியாயமா யாருக்கு போய் சேரணும்? நியாயமா ஷாம் பரம்பரைக்கு தான்மா சேரணும். அப்புறம் என்ன? அததானே நானும் செஞ்சேன். இது பாருங்கம்மா, எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். ராஜசேகர் சாருக்கும் இந்த சொத்துல பங்கு இருக்கு. அவரும் உங்க சொந்தம்தான்.
ஜமீன் பரம்பரை தான். இந்த சொத்தை காப்பாத்துறதுக்காகவும் உயர்த்துறதுக்காகவும் அவர் ரொம்ப கடுமையா உழைச்சிருக்காரு. அதனால அவரையும் அவர் குடும்பத்தையும் நீங்க கௌரவிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால அவருக்கும் நீங்க ஒரு பங்கு கொடுக்கணும். 2 தலைமுறையா உங்க பரம்பரை பிரிஞ்சிருக்கு. என்னால உங்க பரம்பரை ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா அதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனா சொத்து எப்படி என் கைக்கு? அதை நான் சொரூபன் சார் கிட்ட ஏற்கனவே பேசிட்டேன். மகா கிட்ட இருந்து உயில மாத்தி எழுத வேண்டிய பொறுப்பை சொரூபன் சார் ஏத்துப்பாரு. மகா மூலியமா உங்க சொத்து சீக்கிரம் உங்க கைக்கு வந்து சேர்ந்துரும். தாத்தா செஞ்ச துரோகத்துக்கு பேத்தி பரிகாரம் பண்ணிடுவா. நீங்க கவலைப்படாதீங்க. வேண்டாம் இளவரசி, என் தப்பு எனக்கு புரியுது. எல்லாம் பழையபடி இருக்கட்டும். எதுவும் மாற வேண்டாம். எங்க நீங்க போக வேண்டாம். சொத்து உங்ககிட்டே இருக்கட்டும். பழையபடி ஆபீஸ்க்கு வாங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன். சொத்து பத்தி இனிமே நான் பேசவே மாட்டேன். ஐ எம் சாரி. இது உங்க சொத்து. அதை ஏத்துக்கிற தகுதியை நாங்க இழந்துட்டோமா? அம்மா, தகுதின்றது நம்ம நடத்தியால நம்ம உருவாக்கிக்கிறது. எத்தனையோ கெட்டவங்க நல்லவங்களா மாறி மகான்களா மாறி இருக்காங்க. ஷாமுக்கு ஜமீன்தாருக்கான எல்லா தகுதியும் இருக்கு. இந்த பிரச்சனை இனிமே வளர வேணாமா, இன்னையோட முடியட்டும். அதுதான் சரியான வழி. இளவரசி, உன்னை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலமா. சுயநலமா வாழற உலகம் இது. புருஷன் உன்னோட இப்ப இல்ல. வாழறதுக்கு என்ன வழின்னு தெரியாத நேரத்துல கூட நீ உன்னோட தன்னம்பிக்கையும் இந்த தெளிவும் என்ன மெய் சிலிர்க்க வைக்குதுமா. எப்படி இளவரசி? சொத்து வேண்டாம், பணம் வேண்டாம், நிம்மதி மட்டும்தான் வேணும்னு சொல்றியே, எப்படிமா? எப்படி? நிச்சயமா அதை அடைவ. உனக்கு சந்தோஷத்தையும் மன நிறைவையும் கொடுப்பாம்மா. வேண்டாம் இளவரசி, உன்னோட முடிவை மாத்திக்கம்மா. இந்த சொத்தை நாங்க அடையணும்னு ஆசைப்பட்டப்போ சந்தோஷமா இருந்தது. ஆனா அதை நீயே கொடுக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. எங்களோடய இருந்துருமா. ஆமா இளவரசி, தயவு செஞ்சு எங்க ரிக்வெஸ்ட கன்சிடர் பண்ணுங்க. இதுல கன்சல்ட் பண்றதுக்கோ கன்சிடர் பண்றதுக்கோ எதுவுமே இல்ல ஷாம். என் முடிவு உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனா நான் இஷ்டப்பட்டு எடுத்த முடிவு. எனக்கு இதுல எந்த வேதனையும் இல்ல, எந்த வருத்தமும் இல்ல, எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. என் குழந்தையோட நான் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் எங்க போறேன், என்ன பண்ண போறேன்னு இனிமே யார்கிட்டயும் சொல்லிட்டு போறதில்ல. வாழ்க்கைன்ற பயணம் கஷ்டம்தான் இல்ல, ஆனா நதி மாதிரி நான் எப்பவும் முன்னாடி போயிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். அக்கா, இந்த இளவரசி உங்க எல்லார் வாழ்க்கையிலயும் வந்தா, எல்லார்கிட்டயும் அவளோட சுகதுக்கத்தை பகிர்ந்துகிட்டா, உங்க கஷ்ட நஷ்டத்துல கூட பங்கெடுத்துக்கிட்டா. எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணிருக்கேன்னு நம்புறேன். அந்த நம்பிக்கையோடையும் நல்லெண்ணத்தோடையும் நான் உங்க எல்லாரையும் விட்டு விடை பெறணும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில நம்ம கஷ்டப்பட்ட காலத்தை எல்லாரும் மறந்துடலாம், ஆனா நம்ம கஷ்டப்பட்டப்போ நம்ம கத்துக்கிட்ட பாடத்தை என்னைக்குமே மறந்துடக்கூடாது. வானவேல பார்த்து ரசிக்கலாம், ஆனா அது கூட வாழ்க்கை நடத்த முடியாது. இதை புரிஞ்சுக்கிட்டா எல்லாரோட வாழ்க்கையும் ரொம்ப சுலபமா ரொம்ப சுமூகமா அமைஞ்சிரும். உங்க எல்லாரையும் நான் பாக்குறேன், உங்க எல்லாருடைய கண்களையும் நான் பாக்குறேன்.
எல்லாரோட கண்கள்லயும் கண்ணீர் தெரியுது. ஆனா இத நான் வருத்தமா எடுத்துக்க மாட்டேன். நானும் அழமாட்டேன். ஏன்னா நான் சுப்பிரமணியன்ற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டம், அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் நான் பட்ட கஷ்டம், அதுக்கப்புறம் குழந்தை, அப்புறம் உங்க எல்லார் வாழ்க்கையில ஏற்பட்ட கஷ்டங்களை ஏன் கஷ்டமா நான் ஏத்துக்கிட்டு பட்ட கஷ்டங்கள், மகா என் வாழ்க்கையில வந்தது, மகா சுப்பிரமணி வாழ்க்கையில வந்தது. அதனால சுப்பிரமணிக்கும் எனக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகளால நான் விட்ட கண்ணீர்கள், இப்படி நான் அழுதது எத்தனையோ நாட்கள். இன்னும் சொல்ல போனா ஏன் படுக்கை அறையில சந்தோஷம் குடி புகுந்ததை விட அழுகையும் வேதனையும் தான் பல நாட்கள், பல மாதங்கள், ஏன் பல வருடங்கள் ஆக்கிரமிச்சிருந்தது. அதுல எல்லாத்துலயும் ஒரு பங்கு மட்டும்தான் அவங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா முழுசா அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். இனிமேல் என் வாழ்க்கையில நான் கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. எல்லா கஷ்டத்தையும் பட்டுட்டேன். அதான் இனிமே நான் அழமாட்டேன். உங்க எல்லார் கண்ணிலையும் தெரியற கண்ணீரை நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பா தான் ஏத்துப்பேன். நான் உங்க எல்லாரையும் விட்டு பெரியறது காலத்தின் கட்டாயம் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். இது எனக்கு நானே ஏற்படுத்திக்கிற கட்டளை, என்னுடைய விருப்பம், என்னுடைய முடிவு இது. நீங்க எல்லாரும் என் வாழ்க்கையில எனக்கு தந்த உறவுக்காகவும் உணர்வுக்காகவும் அதை வழிவகுச்சு கொடுத்த அந்த கடவுளுக்காகவும் நான் என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் என்னைக்குமே உங்களை யாரையுமே மறக்க மாட்டேன். என்னையும் நீங்க யாரும் மறக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். உங்க எல்லாருடைய நினைவுகளும் என் உள் மனசுல, அடி மனசுல எப்பவும் பசுமையா நான் வச்சுப்பேன். என்னுடைய வாழ்க்கைய நான் ஒரு புது வழியில, ஒரு புது திசையில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு துணையா என் குழந்தை ராஜி, என் குழந்தை ராஜி என் கூடவே இருப்பா. எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியல, உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல. நீங்க எனக்கு அம்மாவா நிறைய இடத்துல எனக்கு துணையா இருந்திருக்கீங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. எங்க கூடவே இருக்க போறது அபி மட்டும்தான். இளவரசி, அழாதவா. சண்முகம், என் கூட வாழ்க்கை நடத்தினவர், உனக்கு துணையா இருப்பேன்னு சொன்னவரை விட நீங்க எனக்கு பல நேரத்துல பல விஷயத்துல துணையாவும் ரொம்ப ஆறுதலாவும் இருந்திருக்கீங்க.
ரொம்ப தேங்க்ஸ். அம்மா இருந்தப்போ சரி, போனப்போ சரி, எப்பவுமே உன்னை என் தங்கச்சியை நான் பார்க்கலடி. என் மகளா தான் நான் பார்த்தேன். குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோ. போலாம். சாப்பாடு பிரமாதமா இருந்துச்சு ஆண்டி. நீதான் சரியாவே சாப்பிடலையே. அவரு சாப்பிட்டிருக்க மாட்டாரு, அத நினைச்சு என்னால சரியாவே சாப்பிட முடியல. அடேங்கப்பா. ஏ சந்தியா, பாருடி உன் தங்கச்சிய. சண்டை போட்டா ஒரேடியா டைவர்ஸ் வரைக்கும் போக வேண்டியது. ஒட்டுனா ஒரேடியா பிரிக்க முடியாத அளவுக்கு உடம்புல மச்ச மாதிரி ஒட்டிக்க வேண்டியது. அதானே, ஆனா இப்படி ஒரு நிலைமை வந்தது நினைச்சா சந்தோஷமா தான் இருக்கு. அதுக்கு நம்ம கொடுத்த விலைதாம்மா அதிகம். ஆமா ஆண்டி. வாங்கப்பா, என்னாச்சு? லாயரை பாத்தீங்களா? உட்காருப்பா. என்னாச்சுங்க? மோகன் சர்மாவை பாத்தீங்களா? அவர்கிட்ட பேசுனீங்களா? அவர் முத்துக்காக வாதாட ஒத்துக்கிட்டாரா? இல்லை தீபா, மோகன் சர்மா சார் வீட்டுக்கு போனோம். அவர் பிஏ தான் இருந்தார், அவர் இல்லை. எங்க போயிட்டாரு? ஹிமாலயா டூர் போயிட்டு வந்ததுலேருந்து உடம்பு சரியில்லையா, கை கால் வலி ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு, சரியாக நடக்க முடியலையா. நேஷனல் ஹாஸ்பிட்டலில் ஃபிசியோதெரப்பி பண்ணுறதுக்காக அட்மிட் ஆயிருக்காராம். எந்த ஹாஸ்பிட்டல்? நேஷனல் ஹாஸ்பிட்டல், பூந்தமல்லி ஹை ரோட். அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் பிசியோதெரப்பில என் ஃப்ரெண்ட் காயத்ரி இருக்கா. நிறைய பேர் இருப்பாங்கம்மா. மோகன் சர்மா எந்த டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு தெரியணும்ல. யார்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தா என்னங்க? நான் போய் என் ஃப்ரெண்ட் காயத்ரியை பார்க்க போறேன். சரி, நீ அந்த லைனில் ட்ரை பண்ணு. நாங்கள் வேற ஒரு ரூட் எடுத்து அதில் மோகன் சர்மா கிடைக்கிறாரான்னு பார்க்குறோம். சரிப்பா, முதல்ல போய் சாப்பிடுங்க. செல்வா, உன் பொண்டாட்டிக்கு நீ சாப்பிடலன்னு நினைச்சா அவளுக்கு சாப்பாடே இறங்கலையாம்ப்பா. மா, அப்ப ஏன் பொண்டாட்டிக்கு? அவ நீ இல்லங்கறத சாக்கா வச்சு செம்ம கட்டு கட்டிட்டாடா. இல்லங்க, நான் உங்களுக்கும் சேர்த்து சாப்பிட்டேன், அவ்வளவுதான். ஷாம், சொல்லுமா. பிரசாதம் எடுத்துக்கப்பா. அம்மா, இதெல்லாம் உன்னோட டிபார்ட்மெண்ட், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. டேய், நமக்கு மகாவோட சொத்தும் இந்த கம்பெனி எல்லாம் திரும்ப கிடைச்சிருக்குன்னா அது கடவுளோட அனுகிரகம் தாண்டா. நீ இப்படி சொல்ற. இந்த சொத்து ஆஃபீஸ்லாம் கிடைச்சது என்னோட ஹார்ட் ஒர்க்கும் மாமாவோட மூளையும் தான் காரணம். இதில் கடவுள் எங்கம்மா வந்தாரு? ஷாம், விதண்டாவாதம் பண்ணாம பிரசாதம் எடுத்துக்கோ. கடவுளோட அனுகிரகம் இல்லாம எதுவுமே நடக்காது. இந்தா.
ஷாம், நீ அடைஞ்சிருக்கிறது சாதாரண லட்சியம் இல்ல. 3 தலைமுறைக்கு முன்னுள்ளத நம்ம கிட்ட இருந்து வலுக்கட்டாயமா சதி செஞ்சு அபகரிக்கப்பட்ட சொத்து, அந்த பாரம்பரியம், அந்தஸ்து, ஜமீன் பெருமைய நாம திரும்பவும் அடைஞ்சிருக்கோம். இனிமே நமக்கு எந்த குறையும் இருக்காது. ஒரே ஒரு குறையை தவிர, என் தம்பி பல்தேவ் பாவம் இப்ப ஜெயில்ல இருக்கானே. கவலைப்படாதீங்கம்மா. மாமாவுக்கு தான் ஒன்றும் ஆகலைல்ல. மாமாவோட கைவிரல் நகத்தை கூட யாராலையும் டச் பண்ண முடியாது. அந்த சண்முகம் மாமாவை கொண்டுட்டேன்னு சொன்னப்போ நானே கொஞ்சம் பயந்துட்டேன். அவர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்ததை பார்த்த அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு. அப்புறம் ஏண்டா சண்முகம் மாமா பல்தேவ் செத்துட்டான்னு சொன்னா? அம்மா, மாமா செத்துட்டாருன்ற வார்த்தையை சண்முகம் சொல்லவே இல்லையே. அவன் ஐம் சாரின்னு தான் சொன்னான். அதை நீங்கள் கவனிக்கல. நான் கவனிச்சேன். அதனால தான் மாமாவோட டெட் பாடி நான் பார்க்கணுன்னு அவனை வற்புறுத்தினேன். நம்ம செஞ்ச தவறுகளை நம்மளே ஒத்துக்க வைக்கிறதுக்கும் நம்ம திட்டங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் சண்முகம் போட்ட பிளான் இது. மாமாவை ஆம்புலன்ஸில் கொண்டு வந்தப்போ அவர் மயக்கமாக இருந்திருக்கார். அதை பார்த்த நம்மால் அவர் இறந்துட்டாருன்னு தப்பா நினச்சிக்கிட்டு நம்ம கிட்ட வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் சொல்லிட்டான். ஆனால் சண்முகம் மாமாவை கொல்லலை, அவருக்கு ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துருக்கான். என்னமோப்பா, இப்ப அந்த சண்முகத்துக்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்கு. என் தம்பி பல்தேவ் ஜெயிலுக்கு போயிட்டான். அவன் இங்க இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். அம்மா, கவலைப்படாதீங்க. மாமாவை போலீஸும் சரி சட்டமும் சரி ஒன்றும் பண்ண முடியாது. இப்பதான் நம்ம கிட்ட சொத்தெல்லாம் வந்துடுச்சே, மாமாவை ஈஸியா காப்பாத்திடலாமா? இவ்வளவு சொத்து சுகம் வந்து என் மனசுல நிம்மதி இல்ல ஷாம். அந்த இளவரசி எவ்வளவு பெருந்தன்மையா இந்த சொத்தை எல்லாம் நம்ம கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டா. அவ சொத்துக்கோ பணம் பதவிக்கோ கொஞ்சம் கூட ஆசைப்படல. உனக்கும் இளவரசிக்கும் கல்யாணம் நடந்திருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அவ ஒன்ன விட்டு போனதுதான் எனக்கு பெரிய குறையா இருக்கு. எங்கம்மா போக போறா? என்னை விட்டு ரொம்ப தூரம்லாம் ஓட முடியாது. ஓடவும் விட மாட்டேன். நீ வேணா பாரு, ஒரு நாள் அவளே என்னை தேடி வருவா. அவளுக்கு வேற போக்கிடமும் கிடையாதும்மா. கண்டிப்பா வருவா. வருவா. அவ ஏமாளியா இருந்தா வருவா. அந்த அளவுக்கு இளவரசி தன்மானம் இல்லாதவளும் இல்ல, வெக்கங்கெட்டவளும் இல்ல.